பிரகாஷ் நிஜமாலுமே அப்படிதான் வருது. கொட்டாவி சொன்னாலே கொட்டாவி வருது. சேவி சகோ வணக்கம். சங்கரன் சொல்லியிருக்காங்க. சங்கர சகோ எந்த ஊர் சகோ நீங்க? ரவினி கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் அங்கேருந்து கூப்பிட்டு வேலைக்கு அசோக் லைலான்ல இருக்கு. ஓகே சரி, எனக்கு தெரியாது. லேலான் கரெக்டா? ஓகே வணக்கம் ப்ரோ. சாப்பிட்டாச்சா? என்ன சமையல் ப்ரோ சொல்லியிருக்காங்க. பரத் சகோ வணக்கம். ரவீந்திர சகோ சேலம் மாவட்டம். அசோக் மிகப்பெரிய நிறுவனம். துபாயில் ஓடும் வண்டி அனைத்தும் லைலாண்ட் தான் அக்கா. இன்னும் அங்கே தான். ஓகே இன்னும் சாப்பிடல சாமி. சரி மாறும் காரணம் சாப்பிடுங்க சரியா? உண்மைதான். நான் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். அப்படியா? கண்டிப்பாக பண்ணுங்க, வந்துடுறேன் நான். சரியா? கண்டிப்பாக வரேன். நான் வந்து மணப்பாறை தான். வாங்க கிருஷ்ணமூர்த்தி சகோ வணக்கம். ஹாய் தங்கப்பிள்ளை வணக்கம் டா. செங்கல்பட்டு. வாங்க கிருஷ்ணமூர்த்தி சகோ, நல்லா இருக்கீங்களா? கிருஷ்ணமூர்த்தி என்ன இது வந்து உங்கள் ஊரில் 9 மணியா? கொஞ்சம் மணியை பார்த்து சொல்லுங்க வாசனரே. சரி விண்ணே நலமா எப்படி இருக்கீங்க? என்ன உணவுன்று அண்ணே? நான் வந்து தோசை சாப்பிட்டேன்னா. கிருஷ்ணமூர்த்தி சகோ வணக்கம். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க கிருஷ்ணமூர்த்தி? நான் சிஸ்டர் நீங்கள் கொட்டாவி விட்டீங்கன்னா நான் தூங்கிடுவேன். கொட்டாவி விடாமல் வந்துட்டுருக்கு. அரை மணி நேரம் கூட லைவ் போட்டு போயிடலாமா? கேஆர்சி ப்ரோ வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. ஹலோ ஹரிணி வணக்கம். வாங்க திருப்பூர் முருகேஷ் அண்ணா. ஹாய் அண்ணா. செல்லம்மா இணையர் வணக்கம். சாப்பிட்டியாமா? ரவினை கேட்டிருக்காங்க. இன்னும் வரலனே அவள் செல்லம்மா. கணக்கப்பிள்ளை வேலை இப்படி போகுது. நல்லா போயிட்டுருக்கேண்ணா. குட்டீஸ் மாமா நம்ம எல்லாம் நல்லா இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா சூப்பர் அண்ணா. நான் சூப்பராக இருக்கேன். சூப்பர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அருமை. ரவீந்திர சகோ நீங்கள் எந்த ஊருங்க சொல்லியிருக்காங்க. ஹரிணிமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் வாருங்கள். வணக்கம் மதி. ஐயோ இனி மன்னிச்சுக்கணே மதியண்ணே. சாரி மதியண்ணே. வாங்க வணக்கம். ஹாய் மதியண்ணா. வணக்கம். வேற ஐடியில் வந்தோன்னு தெரியல. சாரி அண்ணா. உங்களோட அன்பான தங்கச்சி மன்னிச்சுக்கோங்க. வாங்க மதியண்ணா. வணக்கம் மதியண்ணா. நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் அண்ணா. வணக்கம். மிக்க சந்தோஷம். முருகேசன் சகோ வணக்கம். கேட்சமாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து என்னோட தம்பிக்கு வந்து பிறந்த நாள். என்னோட தம்பி பேர் வந்து வெங்கடேஷ். ஹெட்லைன் நான் தான் வைக்கலான்னு நினச்சேன். அவன் திட்டுவான். அதனால தான் நான் வைக்கல. அவன் ஃபோட்டோவும் ஹெட்லைன் எதுவுமே வைக்கல. என்னோட தம்பிக்கு வந்து நீங்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லுங்கப்பா. என்னோட தம்பி பேர் வந்து வெங்கடேஷ். என் தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்து சொல்லுங்கப்பா எல்லாருமே. இன்னைக்கு லைவ் கமெண்ட்டு லைக் வந்த மாதிரி சிஸ்டர். இந்த மாதிரி கொட்டாவி விட்டால் நல்ல தூக்கம் வந்து விடும் சிஸ்டர். அப்புறம் உங்களை கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க சிஸ்டர். என்னடா என்ன தம்பி பண்ணுறது பிரகாஷ்? கொட்டாவி வந்தால் எனக்கு கொட்டாவி வந்து தானே ஆகுது. நான் என்ன பண்ணுறது சொல்லு. ஹாய் கருவாச்சி. ஹாய் நாகப்பன். வாங்க நாகப்பன் வணக்கம். ஹாய் நாகப்பன் நல்லா இருக்கீங்களா? நான் மலைக்கோட்டையா நீங்கள்? சூப்பர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரசன்னகுமார் அவர்களே. ஹரிணி கொட்டாயி விட்டால் லைவில் வர சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் தூங்கிடுவாங்கன்னு கொட்டாயி விடுறீங்க கரெக்டா? ஆமாம் பரத்து. ஓகே இங்கே தோசை சாம்பார். ஓகே கேஎஸ் ப்ரோ ஹீரோ வணக்கம் அப்படின்னு மதியனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கார்னியா மதிசோக வணக்கம். கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க. வாங்க வணக்கம் ராஜேஸ்வரர் அவர்களே வணக்கம். நம்ம நாராயணா. அன்பு தோழி உங்களுக்கு இனிய இரவு வணக்கம். நான் சாப்பிட்டாச்சு. உங்கள் புன்னகை ஒன்று எவ்வளவு கடினமான மனதையும் இனிமையாக இருக்கும். அடியாத்தே நமோ நாராயண வளர்த்துடன் வாழ்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ராஜ்குமார் அண்ணா. கேஆர்சி யாருமா? கேஆர்சிமா வந்து என்னோட தூரத்து சொந்தக்காரவங்க தான். அதாவது தூரத்து சொந்தவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட பார்க்காத சொந்தக்காரவங்க. அவங்க எல்லாமே லைவ்ல வரவங்க எல்லாருமே வந்து என்னோட சொந்தக்காரவங்க தான். சரியா? கேஆர்சிமான்னு கிடையாது. எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியாத சொந்தக்காரவங்க தான். சரியா? ஒரு தடவை கூட பார்க்காத சொந்தக்காரவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே. அதனால் இங்கே வரவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான். கேஆர்சி எங்கள் சொந்தக்காரங்க தான். என்னம்மா ஹர்னி கொட்டாவி வந்து இருக்கு, தூக்கம் வருதாம்மா? இல்லைண்ணா தூக்கம் வரல, ஆனால் கொட்டாவி வந்துட்டே இருக்கண்ணா. இதான் என்னென்ன ஆச்சு ரவீன்? எனக்கு கணவனி 4 மிஸ்டு காலை பார்த்த மனைவி. அவருக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலையே. மனைவி 4 மிஸ்டு காலை பார்த்த கணவன்.
இன்னைக்கு என்ன ஆக போகிறதோ